Hello guys, welcome to Chiptronics. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு என்ன மாடல் வந்திருக்குன்னா iPhone 14 Pro Max. இது நீங்க வீடியோல பார்த்தாவே நல்லா தெரியும். ஃபுல்லா டேமேஜ், இந்த ஃப்ரேமும் டேமேஜ் ஆயிடுச்சு, டிஸ்ப்ளே எல்லாமே டேமேஜ். இது வந்து வண்டியில இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல மீட் ஆயிட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எரருமே காமிக்காம நம்ம டிஸ்ப்ளே மாத்தி தர சொல்லியிருக்காரு கஸ்டமர். இவர் வந்து புதுக்கோட்டையில இருந்து நம்ம தேடி காரைக்குடிக்கு வந்திருக்காரு. இவருக்கு சிறப்பா நீட்டா கிளியரா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேரா பண்ணி கொடுக்க போறோம். ஃப்ரேமோட நீட்டா மாத்தி கொடுக்க போறோம். இதுல வந்து கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணிருக்காருன்னா கலரா ஃப்ரேமோட மாத்திரனா கலர் ஆப்ஷன் இருக்கனால கலரை வந்து ஒயிட் கலரா மாத்தி தர சொல்லியிருக்காரு. அதையும் நான் பண்ணி தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலையும் லோயர் பட்ஜெட்ல பண்ணி தர போறோம். இந்த 14 Pro Maxக்கு டிஸ்ப்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கறேன்னா வந்து ஃப்ரேம் ஃபுல்லா பெண்டானால பக்கா ஒர்க்கிங்ல இருக்கா மதர் போர்டு செக் பண்றதுக்காக டிஸ்ப்ளே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரேம்ல உட்கார வச்சு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் ஆதா டச்லாம் ஃபங்க்ஷன் ஆதான்னு பிஃபோர் பேஸ்டிங்க்கு முன்னாடியே செக் பண்ணிக்கிறோம். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமும் ஒரு ஒயிட் கலர் சேஞ்சஸ் கேட்டிருந்தாரு. ஃப்ரேம்க்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரேமை மாத்திட்டு ஃபுல்லா டிஸ்ப்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவுட்புட் வீடியோ அட்டாச் பண்றேன். ஏன் இதை போறோம்னா இதே மாதிரி செக்கிங் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எரர் பிளஸ் வந்து மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாயிடும். அதுக்காக நம்ம இதெல்லாம் செக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராசஸ் டைமிங் கொஞ்சம் எடுத்துக்கினாலும் பக்கா பர்ஃபெக்டா வரணுங்கிறக்காக அப்படி பண்றோம். இப்போ இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு அவுட்புட் வீடியோ சேர்த்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். guys இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 14 Pro Maxோட அவுட்புட் வீடியோ. இந்த இருக்கு பழைய ஃப்ரேமு. இதில் ஃப்ரேமில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அவர் கேட்ட ஒயிட் கலர் ஃப்ரேமோட மாற்றி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த எட்ஜஸ் எதுவுமே நீட்டாக கிளியராக எந்த பர் எதுவுமே தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்து பேக் டோரு டிஸ்ப்ளே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிப்ட்ரானிக்ஸ் பேஜை கான்டாக்ட் பண்ணலாம்.